இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட பேர் வந்து பீர்பல் நே கிச்டி பக்காயி. பீர்பல் நே கிச்டி பக்காயி. ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த ஸ்டோரியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்பர் அண்ட் பீர்பல் ஸ்டோரிஸ்லேருந்து தான் ஒரு இதை எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ பீர்பல் நே கிச்சடி பக்காயி அப்படின்னா பீர்பல் வந்து கிச்சடி சமைத்தார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பக்காயி அப்படின்னா வந்து பக்கானா அப்படின்னா வந்து சமைப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா பீர்பல் வந்து கிச்சடி சமைத்தார். ஸோ அது என்ன இன்சிடெண்ட், அவர் எப்படி சமைச்சாருன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சர்தி கா தின்தா. சர்தி அப்படின்னா வந்துட்டு குளிர்காலம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சர்தினா வந்து வின்டர் சீசனுக்கு வந்து ஹிந்தியில் சர்தி. சர்தி கா தின்தா அப்படின்னா வந்து குளிர்காலத்தில் ஒரு நாள் நடந்த இன்சிடெண்ட் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அக்பர் நே கோஷ்னா கி. அக்பர் வந்து அறிவிக்கிறாரு. கோஷ்னா கி அப்படின்னா கோஷ்னா கர்ணா அப்படின்னா வந்து அறிவிப்பது, அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சரோவர் கே டண்டே பானி மே जो व्यक्ति सारी रात खड़ा रहेगा उसे 1000 सोने की अशर्फिया पुरस्कार में दी जाएगी. ஸோ சரோவர் அப்படின்னா வந்து ஏரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, லேக்குக்கு வந்து ஹிந்தியில் சரோவர் அப்படிம்பாங்க. சரோவர் கே டண்டே பானி. டண்டா அப்படின்னா வந்து குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம். பானி அப்படின்னா வந்து தண்ணீர். ஸோ அந்த ஏரியில் இருக்கக்கூடிய குளிர்ந்த தண்ணீரில் ஜோ வியக்தி சாரி ராத் கடா ரஹேகா. ஜோ வியக்தி எந்த ஒரு நபர், வியக்தி அப்படின்னா வந்து மனிதன் அல்லது நபர் அப்படின்னு வரும். எந்த ஒரு நபர், சாரி ராத் அப்படின்னா வந்துட்டு இரவு முழுக்க. ஓகே, ராத் அப்படின்னா வந்துட்டு இரவு அப்படின்னு அர்த்தம். சாரி ராத் அப்படின்னா இரவு முழுக்க அப்படின்னு அர்த்தம். கடா ரஹேகா நின்று இருப்பாரோ, அதாவது தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று இருக்கிறாங்களோ, அந்த ஏரிக்குள்ளார யார் ஒருத்தர் வந்துட்டு அந்த குளிர்ந்த தண்ணிக்குள்ளார இறங்கி ராத்திரி ஃபுல்லாக நிற்கிறாங்களோ, உசே அவருக்கு. ஓகே, உசே அப்படின்னா அவருக்கு 1000 1000 சோனேக்கி அஷர்ஃபியா. இந்த அஷர்ஃபியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அரபிக் வேர்ட். ஓகே, அஷர்ஃபியா அப்படின்னாலே வந்துட்டு சிலர் வந்து அது தங்க நாணயம் தான், அதை வந்து சோனேக்கி அஷர்ஃபியா சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரபிக் நாடில் அரப்ஸ்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஷர்ஃபி அப்படின்னா வந்து அவங்க நாட்டு காயின்ஸ், நாணயங்களை தான் வந்து அவங்க அஷர்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அது தங்கத்திலே செஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. சிலர் வந்து அது தங்கத்தில் இருக்காது, அதனால அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஹிந்தி வேர்ட் கிடையாது, இதை நான் வச்சுக்கோங்க. ஓகே, அஷர்ஃபி அப்படின்னா வந்துட்டு நாணயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் வந்துட்டு சொல்கிறாரு 1000 சோனிக்கு. சோனா அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல தங்கம் அப்படின்னு அர்த்தம். சோனான்றது வேர்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து தூங்குவது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து தங்கம் அப்படின்னு அர்த்தம். சோனேக்கி அஷர்ஃபியா அப்படின்னா தங்க நாணயங்கள். புரஸ்கார்மே தி ஜாயேகி அப்படின்னா பரிசாக அல்லது வெகுமதியாக வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. एक गरीब व्यक्ति ने इस चुनौती को स्वीकार कर लिया. एक गरीब व्यक्ति ஒரு புவர் பர்சன். ஓகே, ஒரு ஏழை வந்து பார்த்தோம் அப்படின்னா வியக்தி அப்படின்னா ஒரு புவர் பர்சன் அப்படின்னு வரும். கரீப் அப்படின்னா வந்து ஏழை. ஓகே, வியக்தி அப்படின்னா நபர். ஸோ நம்ம வந்து சிம்பிளாக வந்துட்டு ஏழை அப்படின்னு சொன்னோம்னாலே வந்து அது அந்த பர்சனை தான் மீன் பண்ணுறோன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வசதி இல்லாதவர் வந்து என்ன பண்ணுன்னா இஸ் சுனௌத்திக்கு ஸ்வீகார். ஸ்வீகார் கர்னா அப்படின்னா வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சுனௌத்தி அப்படின்னா வந்து சேலஞ்ச், சவால். ஸோ ஒரு ஏழை நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த சேலஞ்சை வந்து ஏற்றுக்கிறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நான் இந்த சேலஞ்சை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா அவர் ராத்திரி முழுக்க அந்த தண்ணியில் போய் நின்றுட்டாரு அப்படின்னு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் இது. அக்லே தின் அடுத்த நாள் அக்பர் நே. ओके, अगले दिन அப்படின்னா அடுத்த நாள். अकबर ने उस व्यक्ति से पूछा कि बर्फीले पानी में आकर रात भर वह कैसे खड़ा रहा. ஸோ அக்பர் வந்து கேட்குறாரு. அக்பர் நே உஸ் வியக்தி சே பூச்சா. அக்பர் வந்து அந்த நபரிடம் கேட்டார். என்ன கேட்குறாரு அப்படின்னா பர்ஃபிலே பானி. பர்ஃபிலே அப்படின்னா வந்துட்டு ஃப்ரோசன் வாட்டர், அதாவது உறைஞ்சி போகிற அளவுக்கு அந்த குளிர் இருந்துச்சு அப்படின்றது தான் இது அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, பர்ஃபிலே பானி அப்படின்னா அங்கங்கே வந்து உறைஞ்சி போயிருக்கு, அந்த அளவுக்கு குளிராக இருக்கக்கூடிய தண்ணியில் மே ஆக்கிர் ராத் பர் வ கைசே கடா ரஹா.
ஆக்கர் அப்படின்னா ஆக்கர் அப்படின்னு தனியாக பார்த்தோம்னா இறுதியாக கடைசியாக அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். இந்த இடத்துல வந்து என்னன்னா அவர் நின்னாரு, சரி அது எப்படி நின்னாரு இவ்வளோ குளிரில் இவ்வளோ வந்துட்டு அந்த ஐசல் அந்த தண்ணியே பார்த்தோம்னா அப்படியே உறைஞ்ச ஆல்மோஸ்ட் உறைஞ்ச நிலையில இருக்கு. அந்த தண்ணியில் வந்து இவரால் எப்படி ராத்திரி முழுக்க நிற்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அக்பர் வந்து கேட்குறாரு. ஓகே, அக்கர் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் இவர் எப்படி நின்னாரு அப்படின்ற மாதிரி. ராத் பர் அப்படின்னாலும் இரவு முழுக்க அப்படின்னு தான் அர்த்தம். சாரி ராத் அப்படின்னாலும் அதுதான். வ கைசே கடரஹா. ஸோ அவர் இந்த இடத்துல வஹ் அப்படிங்கிறது அந்த புவர் பர்சனை மீன் பண்ணுறோம். வ கைசே கடாரஹா அப்படின்னா எப்படி நின்று கொண்டு இருந்தார் அந்த ராத்திரி ஃபுல்லாக அப்படின்றது தான் கேள்வி. உஸ் வியக்தினே கஹா, அந்த நபர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து டைரக்ட் ஸ்பீச்லேயே கொடுத்துருக்காங்க. டண்டே சே அப்னா தியான் ஹட்டாக்கர் மைனே சடக் பர் ஜல் ரஹி பத்தி பர் அப்னா தியான் டிகா ரகாத்தா. டண்டேசே, டண்டா அப்படின்னா வந்து குளிர் அப்படின்னு அர்த்தம். டண்டேசே அப்னா தியான் அப்படின்னா, தியான் அப்படின்னா வந்து கவனம் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்னா தியான் அப்படின்னா வந்து தன்னுடைய கவனத்தை ஹட்டாக்கர் அகற்றி, ஓகே, தன்னோட அட்டென்ஷனை வந்து என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து நான் வந்து அந்த குளிர் மேலே வந்து போடவே இல்லை. அதுலேருந்து நான் வந்து என்ன நானே டைவர்ட் பண்ணிக்கிட்டேன். என்னோட அட்டென்ஷன் எல்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா மேனே சடக் பர் ஜல் ரஹி பத்தி. பத்தி அப்படின்னா வந்து விளக்கு அப்படின்னு அர்த்தம், ஒரு லேம்ப்பு, ஓகே, விளக்கு. ஸோ ஜல் ரஹி பத்தி அப்படின்னா எரிந்து கொண்டிருந்த விளக்கு பர் அப்படின்னா எரிந்து கொண்டிருந்த விளக்கு மீது தன்னோட கவனத்தை செலுத்தியதாக அவர் சொல்கிறார். டிக்கா ரஹாத்தா அப்படி, டிக்கா அப்படின்னா வந்து டிக்கா ரகாத்தா அப்படின்னா அப்படியே அதிலிருந்து செதற விடவே இல்லை, நான் அதையவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த எரியிற அந்த விளக்கவே வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சடக் அப்படின்னா வந்துட்டு ரோடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரோட்டில் ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கு, அந்த விளக்கவே வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கார். அதை பார்த்து அது இப்படி அவர் வந்து என்னென்னா மைண்ட் கேம் மாதிரி நான் பண்ணினேன். அதை பார்த்துட்டு இருந்தனால என்னால் வந்துட்டு என்னோட மைண்ட் வந்து இந்த குளிரை வந்துட்டு கவனிக்கலை, அது வந்து எனக்கு ஃபீல் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரு. ய சுன்கர் அக்பர் நே குரோதித் ஹோத்தே ஹுவே கஹா. ஸோ ய சுன்கர் அப்படின்னா இதை கேட்ட பிறகு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இல்லைங்களா, நான் இப்படி தான் என்னை வந்து நான் டைவர்ட் பண்ணிக்கிட்டேன், நான் வந்து என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து அந்த லேம்ப் மேலே தான் வச்சுருந்தேனே தவிர அந்த குளிர் அந்த லேக் மேலே வைக்கலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ய சுன்கர் இதை கேட்ட பிறகு அக்பர் நே குரோதித் ஹோத்தே ஹுவே, அக்பருக்கு வந்துட்டு கோபம் வருது. குரோதித் ஹோத்தே ஹுவே அப்படின்னா கோபம் வந்து என்ன சொல்கிறாருன்னா क्रोधित होते हुए कहा, கோபம் வந்து என்ன சொல்கிறாருன்னா कि इस व्यक्ति ने धोखे से चुनौती पूरी की है. இஸ் வியக்தி இந்த நபர் வந்து தோகேசே, தோக்கா அப்படின்னா வந்துட்டு சீட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். தோகேசே அப்படின்னா வந்து ஏமாற்று வேலை செய்து, ஓகே. சுனௌத்தி பூரி கீ ஹே அப்படின்னா இந்த சேலஞ்சை வந்து முழுமை செய்திருக்கிறார், கம்ப்ளீட் செஞ்சுருக்கிறாரு. ஸோ அவர் வந்து மோசடி செஞ்சு இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அக்பர் வந்து கோபமாக சொல்கிறாரு. அத்தக ய புரஸ்காருக்கா அதிகாரி நிஹி ஹே. அத்தக அப்படின்னா வந்துட்டு அதனால் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். ஓகே, ய புரஸ்கார் இந்த வெகுமதி கா அதிகாரி அப்படின்னா, அதிகாரி அப்படின்னு செப்பரேட்டாக பார்த்தோம்னா நம்ம தமிழில் அதிகாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது ஆஃபீஸர். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசர்விங் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவர் வந்து இதுக்கான தகுதியானவர் இல்லை, இந்த 1000 பொற்காசுகளை வாங்குவதற்கான தகுதியானவர் இவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபத்தில் சொல்லிடுறாரு. ஓகே, यह सुनकर उस व्यक्ति ने बीरबल से सहायता मांगी. यह सुनकर, ஸோ இப்போ வந்துட்டு இவர் இதை கேட்டுறாரு. இந்த தீர்ப்பை கேட்டோடனே அக்பரோட தீர்ப்பை கேட்டோடனே உஸ் வியக்தி அந்த புவர் பர்சன் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னா உஸ் வியக்தின்னு பீர்பால் சே சகாயத்தா மாங்கி அப்படின்னா பீர்பால் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. சகாயத்தா அப்படின்னா வந்து ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம், மாங்கி அப்படின்னா கேட்பது. ஸோ ஹெல்ப் கேட்குறாரு. அக்லே தின் பீர்பல் சமை பர் தர்பார் நிஹி ஆயா. அக்லே தின் அடுத்த நாள், ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்குது இல்லைங்களா, அதுக்கு அடுத்த நாள். பீர்பல் சமைப்பர் அப்படின்னா பீர்பல் வந்து நேரத்திற்கு, அதாவது நேரத்திற்கு தர்பார் மே நிஹி ஆயா அப்படின்னா தர்பாருக்கு வரல, அரசவைக்கு வந்துட்டு வரல.
कारण जानने के लिए अकबर उसके घर गया. காரன் ஜான்னே கேலியே. ஸோ அவர் ஏன் வந்து பீர்பல் தான் வந்து கரெக்டாக வந்துருவாரே இந்த டைம் ஏன் இப்படி சரியாக வரல, நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. காரன் ஜான்னே கேலியே அப்படின்னா காரணத்தை தெரிந்து கொள்ள அக்பர் உஸ்கே கர் கயா. இந்த இடத்துல உஸ்கே அப்படிங்கிறது வந்து என்னன்னா பீர்பல் உடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ பீர்பலோடைய வீட்டுக்கு போறாரு அக்பர். அக்பர் நே பீர்பல் கோ ஜமீன் பர் பைட்டா தேக்கா. அக்பர் வந்து பீர்பலை வந்துட்டு நிலத்துல உட்காண்ட்ருக்கிறத பார்க்குறாரு. ஜமீன் அப்படின்னா வந்து நிலம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிரவுண்டில் உட்காண்ட்ருக்கிறத பார்க்குறாரு. பர் பைட்டா தேக்கா அப்படின்னா உட்காண்ட்ருப்பதை பார்க்குறாரு. பாஸ் மேஹி ஆக் ஜல் ரஹி தி. ஸோ அவருக்கு அருகிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக் அப்படின்னாலும் வந்துட்டு நெருப்பு தான். ஓகே, ஜல் ரஹி தி அப்படின்னா வந்துட்டு நெருப்பு எரிந்து கொண்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். और आग से 5 फीट ऊपर एक हंडिया में खिचड़ी टंगी हुई थी. और आग से 5 फीट ऊपर. ஸோ கீழே வந்து நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. அந்த நெருப்புக்கு மேலே ஆக் சே 5 ஃபீட் அப்படின்னா நெருப்பிலிருந்து 5 அடி. ஓகே, ஹிந்தியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீட் வந்து அவங்க ஃபீட்டுன்னே சொல்லிக்குவாங்க. நம்மெல்லாம் வந்து 5 அடி 6 அடி அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து ஃபீட் அப்படின்னு சொல்கிறது அதிகமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, 5 ஃபீட் ஊப்பர் அப்படின்னா 5 அடிக்கு மேலே ஏக் ஹண்டியா அப்படின்னா வந்து என்னென்னா பானை அப்படின்னு அர்த்தம். ஹண்டியா மே கிச்சடி டங்கி ஹுயி தீ. ஸோ டங்கி ஹுயி தீ அப்படின்னா வந்து கிச்சடி வந்துட்டு தொங்க விட்டுருந்தார். அதாவது ஒரு பானையில் கிச்சடி இருந்தது, அதை வந்துட்டு அவர் அந்த நெருப்பில் இருந்து அந்த பானையை வந்துட்டு 5 அடி உயரத்தில் வந்துட்டு கிச்சடியை போட்டு தொங்க விட்டுருந்துருக்காரு. ஓகே, அக்பர் நே பூச்சா. அக்பர் வந்து கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா ஆகு சே ஹண்டியா இத்தினி தூர் ஹே. ஆகு சே அப்படின்னா நெருப்பிலிருந்து ஹண்டியா அப்படின்றது பானை, இத்தினி தூர் ஹே அப்படின்னா இவ்வளவு தூரத்தில் உள்ளது. ஸோ நெருப்பிலிருந்து பானை இவ்வளவு தூரத்தில் உள்ளது. தோ பலா கிச்சடி கைசே பக்கேகி. அப்புறம் ஸோ பலா அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா பலாயி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கும் மீனிங் வரும். அதாவது ஒருத்தவங்களோட வெல்பீயிங் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இந்த இடத்துல வந்து பலா அப்படிங்கிறது வந்து பிறகு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதாவது பலா கிச்சடி கைசே பக்கேகி. அவர் கேட்குறது என்னென்னா நெருப்புலேருந்து நீ இவ்வளோ 5 அடி உயரத்தில் இந்த பானையை கட்டி தொங்க விட்டு அதுக்குள்ளே கிச்சடியை வச்சேன்னா அந்த கிச்சடி எப்படி வேகும்? அந்த நெருப்பு பக்கத்தில் இருந்ததுனால தான் அதோட உஷ்ணத்தில் அந்த நெருப்போட அந்த வெப்பத்தில் வந்து அந்த உள்ளே இருக்கிற ஃபுட் வந்து வேகும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. தோ பலா கிச்சடி கைசே பக்கேகி. ஸோ அப்போ அந்த கிச்சடி எப்படி வந்து வேகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பீர்பல் நே கஹா. அதுக்கு பீர்பல் வந்து பதில் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா ठीक उसी तरह जैसे गरीब व्यक्ति को सड़क पर जल रही बत्ती से गर्मी मिली थी. ठीक उसी तरह அப்படின்னா எக்ஸாக்ட்லி அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ठीक उसी तरह. ஸோ அதே மாதிரி எந்த மாதிரி அப்படின்னா ஜெய்சே கரீப் வியக்தி அந்த புவர் பர்சனுக்கு சடக் பர் ஜல் ரஹி பத்தி சே கர்மி மிலித்தி அப்படின்னா அந்த எப்படி அந்த ஏழை நபருக்கு வந்துட்டு ரோட்டில் எரிஞ்சிட்டு இருந்த விளக்குல இருந்து அந்த வெப்பம் வந்து கிடைச்சதோ அதே மாதிரி இங்கே தொங்கிட்டு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவா இருந்தால் என்ன, வெப்பம் வந்து அந்த பானைக்கு கிடைச்சி உள்ளே இருக்கிற கிச்சடி வந்து வெந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரு. அந்தத்தை அப்படின்னா வந்து இறுதியாக அப்படின்னு சொல்கிறோம். இறுதியாக அக்பர் கோ அப்பனி பூலுக்கா ஹேசாஸ் ஹோகயா. அக்பருக்கு வந்துட்டு தன்னுடைய பூல் அப்படின்னா வந்து தவறு, மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம். எஹசாஸ் ஹோகயா அப்படின்னா வந்துட்டு அவர் ரியலைஸ் பண்ணிடுறாரு தன்னோட மிஸ்டேக் என்ன அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணிடுறாரு. और उन्होंने उस गरीब व्यक्ति को पुरस्कृत किया. ஸோ அப்புறம் அந்த ஏழை நபரை வந்து கூப்பிட்டு அவருக்கு வந்துட்டு அந்த வெகுமதியை வழங்கிடுறாரு. அதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட இது கான்செப்ட் இல்லை, அவர் வந்து புரிய வைக்கிறாரு. அவர் அக்பருக்கு வந்து இந்த இது புரிய வைக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி அவர் புரிய வச்சிட்றாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டோரியை வந்து ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிடுறேன். बीरबल ने खिचड़ी पकाई, सर्दी का दिन था. अकबर ने घोषणा की सरोवर के ठंडे पानी में जो व्यक्ति सारी रात खड़ा रहेगा उसे 1000 सोने की अशरफियाँ पुरस्कार में दी जाएगी. एक गरीब व्यक्ति ने इस चुनौती को स्वीकार कर लिया.
अगले दिन अकबर ने उस व्यक्ति से पूछा कि बर्फीले पानी में आकर रात भर वह कैसे खड़ा रहा। उस व्यक्ति ने कहा, ठंडे से अपना ध्यान हटाकर मैंने सड़क पर जल रही बत्ती पर अपना ध्यान टिका रखा था। यह सुनकर अकबर ने क्रोधित होते हुए कहा कि इस व्यक्ति ने धोखे से चुनौती पूरी की है, अतः यह पुरस्कार का अधिकारी नहीं है। यह सुनकर उस व्यक्ति ने बीरबल से सहायता मांगी। अगले दिन बीरबल समय पर दरबार में नहीं आया। कारण जानने के लिए अकबर उसके घर गया। अकबर ने बीरबल को जमीन पर बैठा देखा। पास में ही आग जल रही थी और आग से 5 फीट ऊपर एक हंडिया में खिचड़ी टंगी हुई थी। अकबर ने पूछा, आग से हंडिया इतनी दूर है तो भला खिचड़ी कैसे पकेगी? बीरबल ने कहा, ठीक उसी तरह जैसे गरीब व्यक्ति को सड़क पर जल रही बत्ती से गर्मी मिली थी। गर्मी அப்படின்னா வந்து வெப்பம் அப்படின்னு அர்த்தம். மிலித்தி அப்படின்னா வெப்பம். ஸோ அந்த ஏழைக்கு வந்துட்டு எப்படி ரோட்ல இருக்கிற லேம்ப்ல இருந்து வெப்பம் கிடைச்சதோ அது மாதிரி இதுக்கு இந்த பானைக்கு வந்து இங்கிருந்தே வந்து வெப்பம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. अंततः अकबर को अपनी भूल का एहसास हो गया और उन्होंने उस गरीब व्यक्ति को पुरस्कृत किया. ஸோ மேலே பார்த்த ஸ்டோரியிலேருந்து கொஞ்சம் ஒக்காப் எடுத்து கொடுத்துருக்கேன். அதோட மீனிங் வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் அப்படியே வந்து ரீட் அவுட் பண்ணிடுறேன். பக்கானா அப்படின்னா வந்து சமைப்பது, இன்னொன்று வந்து வேகுவது அப்படின்னு அர்த்தம். வேகுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. சர்தி அப்படின்னா குளிர்காலம், கோஷ்னா கர்ணா அப்படின்னா அறிவிப்பது, சரோவர் ஏரி, டண்டா குளிர், பானி தண்ணீர், வியக்தி நபர், சாரி ராத் இரவு முழுக்க, அக்லே தின் அடுத்த நாள், கடா ரஹனா நிற்பது எழுந்து நிற்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து நிற்பது அப்படின்னு தான், எழுந்து நிற்பது அப்படின்ற வராது. இந்த இடத்துல வந்து யார் ஒருத்தர் போய் ஏரியில் நிற்கிறாங்களோ ராத்திரி முழுக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. 1000 ஆயிரம், சோனே கி அஷர்ஃபி தங்க நாணயம், புரஸ்கார் விருது, பரிசு, வெகுமதி அதெல்லாம். கரீப் வியக்தி ஏழை அல்லது ஏழை நபர் அப்படின்னு வரும். சுனௌத்தி அப்படின்னா சவால், ஸ்வீகார் கர்னா அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள்வது, அக்லே தின் அப்படின்னா அடுத்த நாள், பர்ஃபிலே பானி அப்படின்னா உறைந்த நீர். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பர்ஃபிலே பானின்னா அப்படியே ஃபுல்லாகவே உறைஞ்சி போயிடலாம், உறையிற அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது அந்த அளவுக்கு இருக்குது குளிர் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்கர் அப்படின்னா இறுதியில், அனைத்திற்கும் பிறகு. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீ எப்படி நின்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ராத்பர் அப்படின்னாலும் இரவு முழுக்க தான். தியான் ஹட்டானா அப்படின்னா கவனத்தை திசை திருப்புவது, கவனத்தை அகற்றுவது அப்படின்னு அர்த்தம். சடக் அப்படின்னா சாலை, ஜல் ரஹி பத்தி அப்படின்னா எரியும் விளக்கு, தியான் டிகா ரக்னா அப்படின்னா வந்து கவனத்தை வைத்திருப்பது, சுனுனா அப்படின்னா இந்த ஸ்டோரியில் வந்து காதால் கேட்பது அப்படின்னு வரும். ஏன்னா கேட்பது அப்படின்றப்ப கேள்வி கேட்பதும் வரும் இல்லைங்களா. சுனுனா அப்படின்னா வந்து காதால் கேட்பது. குரோதித் ஹோனா அப்படின்னா கோபம் வருவது, கோபம் கொள்வது அப்படின்னு அர்த்தம். தோகேசே அப்படின்னா மோசடி செய்து அப்படின்னு அர்த்தம். பூரா கர்ணா அப்படின்னா முடிப்பது, அத்தக அப்படின்னா அதனால், அதிகாரி அப்படின்னா தகுதியானவர் இந்த ஸ்டோரியில். ஓகே, அதிகாரி அப்படின்னு சொல்லும்போது ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த அதிகாரி வந்தாங்க, இந்த அதிகாரி வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க. தமிழில் எப்படி நம்ம அதிகாரின்னு சொல்கிறோம், அதே மாதிரி தான் ஹிந்தியில் வந்து அதிகாரி. ஓகே, ஆஃபீஸருக்கு வந்து அதிகாரி. இந்த ஸ்டோரியில் வந்து அதிகாரி அப்படின்றது வந்து என்ன, டிசர்விங், தகுதியானவர் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சமைப்பர் அப்படின்னா சரியான நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். தர்பார் அப்படின்னா அரசவை. காரன் ஜானுனா அப்படின்னா காரணத்தை தெரிந்து கொள்வது. ஜமீன் அப்படின்னா வந்து நிலம். ஹண்டியா அப்படின்னா வந்து பானை. டங்காஹுவா அப்படின்னா தொங்க விட்டு இருப்பது. இத்தினி தூர் அப்படின்னா இவ்வளவு தூரம். தோபலா அப்படின்னா வந்து பிறகு, அப்புறம். ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி, இவ்வளோ தூரத்தில் கட்டி தொங்க விட்ருக்க, அப்புறம் எப்படி வேகும், அந்த அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அந்த பிறகு எப்படி, அப்புறம் எப்படி, அதுதான் அது. ஓகே, கர்மி அப்படின்னா வெப்பம். அந்தத்த அப்படின்னா இறுதியில், கடைசியில் அப்படின்னு அர்த்தம். பூல் அப்படின்னா தவறு. ஏசாஸ் ஹோனா அப்படின்னா உணர்வது. புரஸ்கிருத் கர்ணா அப்படின்னா வெகுமதி அளிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஃபுல் ஸ்டோரி அப்படியே வந்துட்டு நான் கீழே தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். அது போக வந்து மேலே பார்த்த அந்த ஹிந்தி ஸ்டோரியை வந்துட்டு அப்படியே அந்த ஹிந்தி ஸ்டோரியை அப்படியே தமிழ் லெட்டர்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன்.
ஓகே, அதுக்கு கீழே தமிழ் மீனிங்கோட அப்படியே ஃபுல் ஸ்டோரியை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுத்துருக்கேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை.